அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று போய் பார்த்ததில் அவர்கள் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் அவருடைய சொந்த இருப்பிடத்தில் வசிக்கவில்லை என்று சொல்லி அவருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த 35 லட்சம் பேர் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் அதிக அளவில் இருக்காங்க. குறிப்பா தமிழகத்தில் 6 லட்சம் பேர் அவர்கள் வசிக்கிறார்கள். இந்த நிலையில தமிழகத்திலையும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற இருக்கிறது விரைவில். இந்த நிலையில் அவர்கள் இங்கு வாக்காளர்களாக சேர முடியுமா அப்படின்றது குறித்தெல்லாம் நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கும்போது அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள். அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட் என்று ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு சாதாரண உள்ளூர் வாசியாக இருந்தால் அவர் 18 வயது பூர்த்தியாகி இருந்து இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் எந்த மாநிலத்திலையும் வாக்காளர் பட்டியலில் சேரலாம். அதற்கு சட்டம் வழிவகை செய்கிறது. 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இதற்கு தேர்தல் இந்த எலக்ட்ரல் ரோல் தயாரிக்கிறதுக்கு என்று விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் இங்கே உறுப்பினராக வாக்காளர் பட்டியலில் சேரணும்னா முதல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை, அந்த அவர் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அட்டை, அது மட்டும் இல்லாமல் இருப்பிட சான்றிதழ், அவர் இங்கேயே வசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய இருப்பிட சான்றிதழ் சொல்வார்கள். குறிப்பாக 2 விதமான சான்றிதழ்களுக்கு நேட்டிவிட்டி, இருப்பிட சான்றிதழ் என்று சொல்வார்கள். அதாவது இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்தவர்களுக்கு நேட்டிவிட்டி என்றும் வெளிமாநிலத்திலிருந்து இங்கு வந்து வசிப்பவர்களுக்கு ரெசிடென்ஸ் சான்றிதழ் என்றும் இருப்பிட சான்றிதழ் வருவாய்த்துறை சார்பாக கொடுக்கிறார்கள். இதற்கு சேவை நிறுவனங்கள் மூலமாக அவர்கள் அப்ளை செய்ய வேண்டும். அதற்கு விஏஓ, வருவாய் ஆய்வாளர், தாசில்தார் ஒப்புதல் பெற்று அவர்கள் அங்கே இருப்பிட சான்றிதழ் வாங்கி அவர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் என்பது இந்தியா முழுவதும் ஒன்று தான். அதில் அப்ளை பண்ணும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட குறிப்பாக ஒரு வட்டாட்சியர் கும்மிடிப்பூண்டி என்று கும்மிடிப்பூண்டியர் வட்டாட்சியர் அங்கு ஆய்வு செய்து அவருக்கு குறிப்பாக தேர்தல் பிஎல்ஓ என்று ஒரு அதிகாரி இருப்பார், அவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்ப்பார்கள். இதுதான் நடைமுறை. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 6 லட்சம் பேரில் ஏற்கனவே ஒரு சிலர் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் துறைமுகம் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதி, அதே போல் வேறு சில தொகுதிகளிலும் அவர்கள் வேலை செய்வதற்காக இங்கே வந்து அவர்கள் உறுப்பினர்களாக இருக்க சொல்லப்படுகிறது. அதே போல் திருப்பூர், சிவகாசி போன்ற எங்கெங்கெல்லாம் தொழிலாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே அவங்களுக்கு பீகாரில் லிஸ்ட்டில் பேர் இருந்ததுனால சில பேர் கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. அப்போ 2020 எலெக்ஷன் வந்துச்சு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணாங்க, வாக்காளர் பட்டியலில் நீக்கிட்டாங்கன்னும் போது அவர்கள் ஒன்று சொந்த ஊரில் இருக்கணும்னு நினைப்பாங்க, அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா இந்த முறை சிறப்பு திருத்தத்தில் 11 வகையான ஆவணங்கள் கேட்குறாங்க. அதில் ஆதார் இல்லை, அதே போல் ஓட்டர் ஐடி இல்லை, இது போன்ற சில விஷயங்களை அவர்கள் குறிப்பாக அதுதான் முக்கியமான ஆவணம், அதுவே நீங்கள் கொடுக்காம வேறு ஆவணங்களை கொடுங்க. குறிப்பாக நீங்கள் படித்த 10th சர்டிஃபிகேட் கொடுங்க, குறிப்பாக நீங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனால தான் இந்த குறிப்பாக சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அங்கேயே போய் சேர்கிறார்களா அல்லது மீண்டும் குறிப்பாக தமிழகத்திலேயே சேர விரும்புகிறார்களா என்பது குறித்து தெரிய வரும். குறிப்பாக தமிழகத்தில் இந்த தீவிர திருத்தம் நடைபெறும் போது அதற்கான விதிகள் உருவாக்கப்படும். பீகாருக்கான விதிகள் 11 வகையான டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் எதெல்லாம் 11 டாக்குமெண்ட் அப்படின்றது இன்னும் சொல்ல. தமிழகத்தில் கடைசியாக 2003 சிறப்பு திருத்தம் நடைபெற்றது. 2003க்கு பிறகு தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்களும் குறிப்பாக ஆவணங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது எந்தெந்த ஆவணங்கள் என்ற விவரம் விரைவில் வெளியாகும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண உள்ளூர் வாசி யார் என்பதற்கான வரையறையை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்திருக்கிறது. அவர் நீண்ட காலமாக இங்கேயே தங்கும் நோக்கத்தில் ஒரு இரவு காலங்களில் அங்கேயே தங்கி இருப்பவர், குறிப்பாக ஆர்டினரி ரெசிடென்ட் என்று வரையறுக்கப்படுகிறது. அதே போல் ஒரு 10 நாள் 15 நாள் திருமணத்துக்கு வர்றது, ஒரு ஒகேஷனில் வேற ஒரு சடங்குக்காக வருது, இவர்களெல்லாம் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்டாக கருதப்பட மாட்டார்கள். முழுக்க உள்ளூர் அந்த பிஎல்ஓ தேர்தல் அதிகாரியிடமும் வருவாய்த்துறையிடம் தான் அந்த ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த 6.5 லட்சம் வாக்காளர்களும் அவர்கள் அங்கே சொந்த மாநிலத்தில் நீக்கப்பட்ட காரணத்தால் இங்கேயே நம் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து விடலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சேரும் பட்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதுதான் இந்த குறிப்பாக இந்த 6.5 லட்சம் பேருடைய நிலைமை என்னவாகும் என்று தெரிய வரும். இதே போன்று மற்ற மாநிலங்களிலும் இப்போ பீகாரில் அவங்கள நீக்கிட்டாங்க, அதை பற்றி பேசுது. அதே போல் யூபியில் வரப்போது, அதே போல் நாடு முழுவதும் இந்த சிறப்பு திருத்தம் வரும்பொழுது அவரவர்கள்
எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வாக்காளர் பட்டியலில் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் கேட்கும்போது எங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கூட நிறைய பேர் மகாராஷ்டிராவில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள், டெல்லியில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்ற விளக்கத்தையும் தருகிறார்கள்.